ஸோ கவர் பேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்மளோட வீடியோ என்னத்தை பற்றின்னு. எஸ், யா கரெக்ட், உரிமை மேலத்தை பற்றி தாங்க. அதுவும் தைப்பூசமும் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கா. ஸோ வாய் நாட் ஹைப்பப் பண்ணுற விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம், தப்பு இல்லையே. ஸோ மறக்காமல் வீடியோ கிளிப்பை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன் பிட்வீனில் நிறையா உரிமை மேலத்தை பற்றி அவங்க வீடியோஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். டிக்டாக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆன் another note, யாருக்கெல்லாம் பாப்புலர் மலேசியா ஆர்டிஸ்ட் கானாஜியை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ட்ரீட் காத்திருக்கு. ஸோ I'll see you guys in my next video. மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. உரிமை மேளம் அது ஒரு சத்தம் இல்லை, ஒரு நாய்ஸ் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட இல்லை. அது நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கிற ஒரு ரிதம், நம்ம மூச்சோட ஒரு பீட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம பேச போகிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி இல்லை, ஒரு ஆள் பற்றியும் இல்லை, இல்லை ஒரு குரூப் பற்றியும் இல்லை. நம்ம பேச போகிறது இன்னைக்கு நம்ம அடையாளத்தை பற்றி. அந்த உரிமை மேலே சத்தத்தை கேட்கும்போது நம்மளோட உடம்பு ரியாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம மனசு அதோட கனெக்ட் ஆயிரும். ஏன்னா அந்த சத்தத்தில் லாஜிக் இல்லை, ஒரு மேஜிக் இருக்குது, ஒரு மெமரி அடங்கியிருக்கும். அது ஒரு போராட்டத்தோட ஒரு சத்தம், மக்களோட ஒரு குரல். கோவில் பாதைகளில் நம்ம கால்நடையாக பேர்ஃபுட்டாக நடந்த ஜெனரேஷனுங்களோட எக்கோ. சில பேருக்கு அது ரொம்ப லவுடாக இருக்கும், சில பேருக்கு அது ஒரு சத்தமாக இருக்கும், அதே சமயத்தில் சில பேருக்கு அன்சிவிலைஸ்டாக கூட இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னா, சில பேருக்கு அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் கூட நமக்கு அது ஒரு அடையாளம், நமக்கு அது ஒரு ஐடென்டிட்டி. உரிமை மேலும் பெர்மிஷன் கேட்டு பிறக்கவும் இல்லை, எந்த அப்ரூவலுக்கும் அடங்கவும் இல்லை. கோவிலுக்குள்ள மெல்லிய இசை இருந்தா கோவிலுக்கு வெளியே உரிமை மேலும் அடி பின்னி எடுக்கும். அந்த இடத்துல பவுண்ட்ரிஸ் பிரேக் ஆகும். காசு இல்லை, கிளாஸ் இல்லை, ஃபியர் இல்லை, எல்லாமே டிவோஷன். உரிமை மேலத்தை அடக்க முடியாது, அழிக்க முடியாது, மியூட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அது ஒரு சத்தம் இல்லை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் தைப்பூசமும் கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஆவலோட அவங்க விரதத்தையும் பூர்த்தி செய்வீங்கன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உரிமை மேளத்தின் ஓசை என்றென்றும் கொடி கட்டி பறக்கட்டும். நம்மளோட மனசில் டிவோஷனோ உரிமை மேளத்தில் இருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் எப்போதுமே இருக்கட்டும்.